ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசில். வாங்க இன்றைக்கி காஜு மக்கானா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மக்கானா விதைகள் நம்மளுக்கு லோட்டஸ், அதாவது தாமரையோட விதைகள்னு நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம எப்படி ஒரு கிரேவி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு தாமரை விதைகள் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு, அதே கடாயில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு தாளித்ததும் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த சமயத்தில் ஒரு 4 தக்காளியை நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடு கலந்து விட்டு நல்லா இதையும் சேர்த்து வதக்கி விடுவோம். இது நல்லா வதங்குறப்போ நம்ம இதையும் உப்பையும் கொஞ்சம் மஞ்சளையும் சேர்த்து இதோட சேர்த்து கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதோட இது கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரையும் நான் சேர்த்து கலந்துக்கிறேன். காரம் நம்ம மிளகாத்தூள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ கிரேவி நல்லா வதங்கி வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற மக்கானாவையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதும் நமக்கு தேவையான அளவு தண்ணி, கிரேவி எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம இது ஒரு 5 நிமிஷம் டு 7 நிமிஷம் கொதிய வச்சோம்னா சரியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கலக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா கொதிய விட்டுக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான கஸ்தூரி மேத்தி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா நம்ம கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நான் கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நான் இது வீட்டில் இருக்கிற பால் ஆடையை எடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லே, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரியான ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் கிரேவிக்கு. இதையும் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான காஜு மக்கானா கிரேவி ரெடி ஆகிடுங்க. நான் இன்றைக்கி வீட்டில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ரோட்டி, நான் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். தாமரை விதைகள் ரொம்ப நல்ல சத்து இல்லையா? இதை நம்ம உணவுகளில் நம்ம அன்றாட உணவுகளில் இதில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.